இந்த பாரு நட்சத்திரா, அதெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயம். இப்போ நீ பழசே பேசிட்டு இருக்க. கொஞ்சமாவது நிகழ்காலத்துக்கு வா. இப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ. தேவையில்லாம வீம்பு புடிச்சிட்டு அலைஞ்சிட்டு இருக்காத. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஐயோ மாமா, நிகழ்காலத்துலதான் மாமா நான் வாழறேன். நீங்க ஆசையா வாங்கி கொடுத்த புடவைய கட்டிக்க மாட்டேன்னு மீனாட்சி தூக்கி எறிஞ்சிட்டா. அத நான் கட்டிக்கிட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இது ஒரே ஒரு நிமிஷம், நான் மாடிக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம். கேக்குதுங்களா? தப்புதான் நட்சத்திரா, அத முதல்ல புரிஞ்சுக்கோ. இருங்க, நான் உங்களை அப்புறம் கூப்பிடுறேன். ஏய், இது யாரோட புடவை? மீனாட்சி, அது வந்து நீங்க எதுவும் பேசாதீங்க. நீ வேணான்னு தூக்கி போட்ட புடவை. நான் வேண்டான்னு தூக்கி போட்டா அத நீ எடுத்து கட்டிப்பியா? உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? இதுக்கு இப்படி நாகரிகம் இல்லாம நடந்துக்கிற? உனக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் ஆனந்தே சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பியா? மீனாட்சி, மீனாட்சி விடு. மீனாட்சி விடு. மீனாட்சி விடுங்கறல. மீனாட்சி சொல்றத கேளு. மீனாட்சி விடு. மீனாட்சி மாமா விடு சொல்லுங்க மாமா. மீனாட்சி நான் சொல்றத கேளு. மீனாட்சி விடு. விடு. மீனாட்சி சொல்றத கேளு. விடு. எனக்கு வாங்கி கொடுத்த சாரி இது. மீனாட்சி, நீ எப்படி கட்டலாம்? கேளு மீனாட்சி. மீனாட்சி நட்சத்திரா. மீனாட்சி சாரிம்மா, நான் உங்களுக்கு தெரியாம இனியாவ ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்கான காரணம் இது ஒண்ணுதாம்மா. கூடிய சீக்கிரமே நீங்க அதை புரிஞ்சுப்பீங்க. அப்ப நிச்சயமா நான் தப்பா நினைக்க மாட்டீங்க. எனக்காக நீங்க எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க, எத்தனையோ கஷ்டங்களை தாங்கியிருக்கீங்க. கல்யாணம் கூட ஒரு வகையில அதுக்கான பரிகாரம் தாம்மா. நீங்க 3 மாசத்துக்கு அப்புறம் கல்யாணம்னு சொல்லிட்டீங்க. நான் கொஞ்சம் அவசரப்பட்டமா. என்னதான் நான் இனி அவர் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் நீங்க ஏற்பாடு பண்ண கல்யாணமும் சிறப்பா நடக்குமா? வசு, அர்ஜுன் சார், எல்லாம் ரெடி. இதுல கல்யாண புடவை, உங்க Dress எல்லாமே இருக்கு. நான் இங்க வைக்கிறேன். சரி. என்ன இவ கொஞ்சம் ஓவரா நடிக்கிறா? நாம தான் பிளான் பண்ணி எழுதி போட்டோம். இவ என்னடானா அவளே எழுதி போட்ட மாதிரியே பேசுறாளே. இதுல ஏதாச்சும் உள்குத்து இருக்குமோ? இல்ல சாக போறோமேங்கிற எண்ணத்துல சொல்றாளோ? ச்சே, எதுக்கு எல்லாத்துக்கும் அவ மேல சந்தேகப்படணும்? என்ன நடக்குதுன்னு பாப்போமே. அர்ஜுன் சார், ரெஜிஸ்டர் ஆபீஸ் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே ஓவர். காலையில ஒரு 11 மணிக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ். நான் ரெஜிஸ்டர் கிட்ட பேசிட்டேன். நாம சரியா 9 மணிக்கு கிளம்பிடணும் சார். உங்க கார்ல நீங்களும் இனியாவும் போங்க. நான் மத்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கிறேன் சார். என்ன வசு? மா, நாளைக்கு காலையில கல்யாணத்துக்கு கிளம்பணும். அதனால சீக்கிரமா எழுந்திருக்கணுமா. அலாரம் வச்சிருக்கேன். அலாரம் அடிச்சதும் என்ன எழுப்பி விட்டுருமா. கல்யாணமா? யாருக்கு கல்யாணம் வசு? எதுக்கு அலாரம் வச்சிருக்க? எனக்கு எதுவுமே புரியல. கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு. அதாம்மா, அர்ஜுன் சாருக்கும் இனியாக்கும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணமா. வசு, என்ன வசு சொல்ற? அவங்க 2 பேருக்கும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் நடக்க கூடாது. அர்ஜுன் தம்பி அந்த இனியாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அதுக்காக தான் இந்த பிரெயின் டியூமர் டிராமான்னு சொன்னல. அதுக்காக தானே நான் சப்போர்ட் பண்ண உனக்கு. இப்ப என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்க? என்ன வசு இதெல்லாம்? அம்மா, எதுக்கு இவ்ளோ பதட்டப்படுற? சில விஷயங்கள் நம்ம கை மீறி போறப்போ நம்ம என்னமா பண்ண முடியும்?
நீ எல்லாத்தையும் இங்கேயே வச்சு பேசாத, ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து பாரு. என்ன வசு குழப்புற? எனக்கு எதுவுமே புரியல. அர்ஜுன் சார் என்னோட ஆசைய நிறைவேத்த போறாரு. நீ அமைதியா இருந்து வேடிக்கைய மட்டும் பாருன்னு சொல்றேன். வசு, நான் என்ன சொல்ல வரேங்கிறத கொஞ்சம். அம்மா, எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது. நான் போய் தூங்குறேன். என்ன காலையில சீக்கிரமா எழுப்பு, சரியா? பாய். சரி. அர்ஜுன் இனியா கல்யாணங்கிறா, தன்னோட ஆசைங்கிறா. என்னதான் நடக்குது? பாவம் வசு, உண்மையை மறைச்சு வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறா. திருப்பதிக்கு போய் பல வருஷமாச்சு. ஏதோ வசுந்தரா புண்ணியத்தினால பெருமாளோட தரிசனம் கிடைக்கும் போல இருக்கு. அர்ஜுன் சார், நம்ம கரெக்டா 9:30 ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கணும். சரி, அம்மாவை மட்டும் திருப்பதிக்கு அமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம். சரி சார், வாங்க போலாம். அர்ஜுன் வாப்பா. அம்மா ரெடி ஆயிட்டீங்களாமா? ரெடி ஆயிட்டேன்பா. பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. சரிப்பா. குடும்பத்தோட போய் ஏழுமலையான தரிசிச்சா அதுல கிடைக்கிற திருப்தியே தனிப்பா. நீங்க தான் யாருமே வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க. ஏன் அர்ஜுன், நீயாவது என் கூட வரலாம்லப்பா? இனியா ஏன் என் கூட வரமாட்டேங்கிறா? அதுல என்ன ப்ராப்ளம்? பசு சொல்ல. இனியா கல்யாணத்தை முடிச்சிட்டு தான் கோயிலுக்கு வரணும்னு வேண்டியிருப்பா போல இருக்கு. அதான் உங்க கூட வர முடியாதுன்னு சொல்றாங்க. அதேதாம்மா. ஓ அப்படியா? ஆமாம்மா. சரி, ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாரும் வீட்டை பாத்துக்கோங்க, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. சரிங்க அத்தை, பத்திரமா போயிட்டு வாங்க. பயமா. வாங்க மாப்பிள்ள சார், வாங்க மன பொண்ணே. இது வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அர்ஜுன் என் கழுத்துல தாலி கட்ட போறாரு. நான் அவருக்கு பொண்டாட்டி. ஹலோ ஆனந்த் சார், நான் பாஸ்கர் பேசுறேன். சொல்லுங்க பாஸ்கர், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். உங்க அண்ணன் அர்ஜுன நான் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பார்த்தேன். கையில மாலையோட இருக்காரு. பக்கத்துல வேற ஒரு பொண்ணு இருக்கு. பட்டு வேட்டி பட்டு புடவையில இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணமா சார்? ரெஜிஸ்டர் ஆபீஸா? பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? யாருன்னு தெரியல. ஒரு நிமிஷம் இருங்க, போட்டோ எடுத்து அனுப்புறேன். சரி சரி, கொஞ்சம் சீக்கிரம். அண்ணா ஏன் ரெஜிஸ்டர் ஆபீஸ் போனாரு? யாரு கூட இருக்கிறது? ஒண்ணுமே புரியலையே. என்ன இது? அர்ஜுன் அண்ணாவோட இனியா கல்யாண குளத்துல இருக்கா? என்ன நடக்குதுன்னே புரியலையே. அன்னைக்கு முகூர்த்த புடவை எடுத்தாங்க, இன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ் போயிருக்காங்க. என்ன ஆனந்த், ஏன் அப்படி ஷாக் ஆகி நிக்கிறீங்க? இல்ல, அண்ணனும் இனியாவும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாண குளத்துல நிக்கிறாங்க. ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறாங்கன்னு என் ஃப்ரெண்டு பாஸ்கர் கால் பண்ணி சொன்னாரு. ஐயோ, இப்போ என்ன பண்றது? இந்த கல்யாணத்தை நடக்க விடாம தடுக்க போறேன். ஐயோ, எல்லாம் கூடி வர நேரத்துல யாரோ ஆனந்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. இப்ப ஆனந்த் போக விடாம தடுக்கணுமே. ஆனந்த், இது உங்களுக்கு வேண்டாத வேலை. அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, உங்களுக்கு என்ன? என்ன மீனாட்சி, கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம பேசிட்டு இருக்க? நம்ம லவ்வுக்கு வசுந்தராணி எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. இப்போ அவங்கள விட்டுட்டு அர்ஜுன் அண்ணா இனியா காலத்துல தாலி கட்ட போறாரு. இதுல கண்டிப்பா ஏதோ சதி இருக்கு. இதெல்லாம் இனியா பண்ற வேலையா தான் இருக்கும். இவள சும்மாவே விடக்கூடாது. நீங்க பாருங்க ஆனந்த், எனக்கு என்னமோ அவங்க கல்யாணத்தை நீங்க தடுத்து நிறுத்துறது நல்லதா படல. அந்த இனியா நல்ல பொண்ணே கிடையாது மீனாட்சி. அவ எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா எங்க வீட்டு கௌரவம் என்ன ஆகுறது? வசு அன்னிக்காக இவ்வளவு நாள் நான் பொறுமையா இருந்தேன். இப்பவே போய் அதை தடுக்கிறேன் பாரு. ஐயோ ஆனந்த், ஆனந்த், ஐயோ, இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் வசு மூலமா பண்ண வச்சு அவளை இங்க இருந்து பேக்கப் பண்ணலாம்னு நினைச்சா ஆனந்த் வேற கிளம்பி போறாரே. இப்ப என்ன பண்றது?
நம்ம இனியாக்கு ஃபோன் பண்ணலாம். This number is currently switched off. Please try again later. This number is currently switched off. Please try. சார் உங்க பேர் சார்? என் பேர் அர்ஜுன். மா உன் பேருமா? அது வசந்தரா சார். இதுல வசுந்தரான்னு இல்லையாமா? ஐயோ சார், கல்யாண பொண்ணு நான் தான். என் பேரு இனியா. இனியானுதாம்மா இருக்கு. இந்த கல்யாணத்துல உங்க 2 பேருக்கு மனப்பூர்வமான சம்மதம் தானே? சம்மதம் தான் சார். இங்க நீங்க கொடுத்திருக்கிற ப்ரூஃப்லாம் உண்மைதானே? எஸ் சார். ஆமா, பெரியவங்க யாரும் வரலையாமா? சார் இவங்க 2 பேருக்கும் லவ் மேரேஜ் சார். சார் சார் இல்ல 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 சார், சின்ன வயசுல என் உயிரை காப்பாத்தின ஒரு பொண்ணை தான் சார் லவ் பண்ணேன் நானு. அவங்களையே வீட்டுல இருக்கவங்களோட சம்மதத்தோட இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன் சார். ஆமா, யார் அந்த சின்ன வயசு பொண்ணு? நான் தான் சார். இல்ல, நான் தான் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்தேன். அதத்தான் அப்படி சொன்னேன். டோன்ட் வரி டோன்ட் வரி. ஷோ, உச்சக்கட்ட குழப்பமா இருக்கேம்மா. சரி, இத தவிர வேற எந்த குழப்பமும் இல்லையே? இல்ல சார் இல்ல சார். மாலை மாத்திக்கங்க. அது கூட இந்த இனியா. நிறுத்துங்க. இது என்னது இது? எதிர்பாராத திடுக்கிடும் திருப்பமா இருக்கு. மேடம், என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஆனந்த், உனக்கு எல்லாமே இப்ப குழப்பமா தான் இருக்கும். இப்போ எனக்கும் உங்க அண்ணன் அர்ஜுனுக்கும் சட்டப்படி கல்யாணம் நடக்க போகுது. இனி உங்க வீட்டுக்கு நான் தான் மூத்த மருமக. இனிமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அப்படி என்ன அவசரம்? அவசரம் இல்லடா, அது வந்து வசுவோட கடைசி ஆசைகளும் ஒண்ணுடா. என்ன மேடம் இதெல்லாம்? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு உங்க சம்மதத்தோட தான் நடந்துட்டு இருக்கா? ஆனந்த் சார், நான் சாகறதுக்குள்ள அர்ஜுன் சார் இனியா கல்யாணத்தை பார்த்துட்டு சாகலான்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம். ஐயோ, எனக்கு குழப்பத்துல தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலண்ணே. ஆனந்த் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா நீங்க கிளம்புங்க. ஆனந்த், கொஞ்ச நேரம் வெயிட் பண்றா தயவு செஞ்சு. அண்ணா இல்லண்ணே, எனக்கு இதுல சுத்தமா உடன்பாடே இல்ல. வாங்க தயவு செஞ்சு வீட்டுக்கு போலாம். ஆனந்த், கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்ப அர்ஜுன் சார் இனியாவும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன நீங்களே இப்படி சொல்றீங்க? நீங்க தானே அண்ணனை லவ் பண்றீங்க. நீங்க 2 பேரும் தானே கல்யாணம் பண்ணிக்கணும். இப்படி நீங்களே இனியாவுக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணா என்னன்னு அர்த்தம்? நான் எப்படியும் அர்ஜுன் சார கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் தான் இன்னும் கொஞ்ச நாள்ல சாக போறவளாச்சு. அண்ணி, இருந்தாலும் என்னால ஏத்துக்க முடியல அண்ணி. ப்ளீஸ் ஆனந்த், கொஞ்சம் அமைதியா இருங்க. வசுவோட நிஜமான ஆசை அது கிடையாது. அவளுடைய கையெழுத்து எனக்கு நல்லாவே தெரியும்.
4வது ஆசை படிக்கும் போதே அது வேற கையெழுத்துன்னு எனக்கு தெரியும். நான் வசு கிட்ட கேட்டேன், யாரோ மாத்தி எழுதிட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணா வசு. அதோட அவளுடைய ஆசை கல்யாணம் வரைக்கும் வந்து கடைசியில அது நிறுத்தணுமா. அதனால்தான் அவ சொன்ன மாதிரி செஞ்சு அவளுடைய ஆசையை நிறைவேற்றிட்டேன். என்ன அர்ஜுன் இப்படி பேசுறீங்க? கல்யாணம்ங்கிறது உங்களுக்கு விளையாட்ட போச்சா? ஹே வசு, உனக்கு கொஞ்சம் கூட அறிவுங்கிறது இல்லையா? ஒரு பொண்ணா இருந்து புரிஞ்சுக்க தெரியாத உனக்கு? கழுத்துல தாலி கட்ட வந்துட்டு திடீர்னு நிப்பாட்டினா ஒரு பொண்ணோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும் உனக்கு தெரியாது? ஆமா ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? நீதான் ஒரு கிரிமினல் ஆச்சே. உன்ன இனியா கொஞ்சம் அமைதியா இரு. இனியா வசு, அவளுடைய கோபமும் நியாயமானதானே வசு. அர்ஜுன் சார் என்ன சொல்றீங்க? ஓகே ஓகே கூல். நான் உன்னுடைய ஆசையை நிறைவேற்றிட்டேன். இப்போ நான் இனியாவோட ஆசையை நிறைவேற்ற போறேன். உன்னுடைய அடுத்த ஆசையா இல்லாம இருந்தா கூட நாங்க இந்த மாதிரி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் தான் இருந்தோம். இல்ல, நான் இப்ப அவளுடைய ஆசையை நிறைவேற்றணும் வசு. எங்க ரிஜிஸ்டர் மேரேஜ்க்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க வசு. தேங்க்யூ சோ மச். ஐயோ, என்னது இது? நான் இனியாக்கு ஆப்ப வைக்கலான்னு பார்த்தா இப்போ அந்த ஆப்ப எனக்கே திரும்பிடும் போல இருக்கே. நிறுத்துங்க. என்ன அர்ஜுன்? என்ன நடக்குது? அது என்ன அர்ஜுன் இது? அன்னைக்கு நீ உத்தமனுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ்னு சொன்னதுமே நான் என்ன சொன்னேன்? ஆனா நீ இன்னைக்கு இப்படி பண்ணலாமா? இல்லம்மா, வசுவோட அடுத்த ஆசை. அது மட்டும் இல்ல, இனியாவும் ரொம்ப நாளா. அதுக்குன்னு நீ எனக்கு பிடிக்காத வேலையெல்லாம் பண்ணுவியா? அம்மா, இன்னும் 3 மாசத்துல கல்யாணம்னு நான் பிரஸ் மீட்ல எல்லாம் சொல்லி வச்சிருக்கேன். அதுல 1 மாசம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 மாசம் தானே பாக்கி இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏப்பா இப்படி எல்லாம் நடந்துக்கிற? ஐயோ, இது வெளியில தெரிஞ்சா நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? ஆனந்த் கல்யாணத்தை தான் ஊரை கூட்டி நடத்த முடியல. அட்லீஸ்ட் உன்னோட கல்யாணத்தையாவது நான் கிராண்டா நடத்தணும்னு நினைச்சேன். அதையும் நீ கெடுக்க பாக்குறியே. இப்படி நீயா ஒரு முடிவெடுத்தா அம்மான்னு நான் ஒருத்தி எதுக்குப்பா இருக்கேன்? சாரிமா. இத பாரு நீயா, உங்க கல்யாணம் நின்னு போனதுல இருந்து நீயும் வருத்தமா தான் இருக்க. அது எனக்கு புரியுது. உங்க கல்யாணத்தை ஊரை கூட்டி சீரும் சிறப்புமா பண்ணணுங்கிற ஆசை எனக்கு ரொம்ப இருக்குமா. சாரி அத்தை, என்ன மன்னிச்சிருங்க. இத பாரு அர்ஜுன், வர வர உனக்கு என் மேல நம்பிக்கை குறையுது. சின்னஞ்சிறுசுங்க நீங்க, நல்லது கெட்டது புரியாம இருக்கீங்க. அதான் இந்த மாதிரி காரியம் எல்லாம் பண்றீங்க. இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாது. பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியமா. இப்பதான்ப்பா எனக்கு நிம்மதியா இருக்கு.
சரி வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போலாம். இப்போ உனக்கு திருப்தி தானே? ரொம்ப சந்தோஷமா இருப்பியே. என்ன கல்யாணம் நின்னு போனதுல உனக்கு ரொம்ப சந்தோஷம் போல இருக்கு. உன் கல்யாணம் நின்னு போனதுல என் சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. ஏய், என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டல உன்ன. நீ மட்டும் என்னவா என் கடைசி ஆசையா நிறைவேத்துறேன்னு பிளான் பண்ணி என்ன ஏமாத்த தானே பார்த்த. கடைசியில என்ன நடந்துச்சுன்னு பார்த்தல்ல. மேடம் அங்க வந்தது, கல்யாணத்தை நிறுத்தினது எல்லாமே ஏன் ஏற்பாடுதான். ஏய், இத பாரு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, கடைசியில அர்ஜுன் ஏன் கழுத்துல தான் தாலி கட்ட போறாரு. இங்க எல்லாரையும் வேணா ஏமாத்தலாம், ஆனா அர்ஜுன் சாரோட உண்மையான ஹார்ட் ஃப்ரெண்டு நான் தாங்கிறது உனக்கே நல்லாவே தெரியும்ல. அப்படி இருக்கிறப்போ இன்னொருத்தரோட பொருளுக்கு நீதான் வீணா ஆசைப்பட்டு உன்னோட கனவையும் கற்பனையும் வளர்த்துக்கிற. நீ ஹார்ட் ஃப்ரெண்டா இருந்துக்கோ, இல்ல என்ன வேணாலும் இருந்துக்கோ, ஆனா அர்ஜுன் என்னதான் நிஜமான ஹார்ட் ஃப்ரெண்டா நினைச்சிட்டு இருக்காரு. அவரோட நினைப்பு தான் உன்னோட பொழப்ப கெடுத்துட்டு இருக்கு. இதே மாதிரி ஃப்ராடுத்தனம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காத. உன் சாயம் கூடிய சீக்கிரமே ஆதாரத்தோட கலைய போகுது. ஏய், உன் ஆதாரத்தெல்லாம் தூக்கி குப்பையில போடு. இன்னும் எவ்வளவு நாளைக்கு உயிரோட இருக்க போறியோ அது எனக்கு தெரியாது. ஆனா இன்னும் 2 மாசத்துல எனக்கும் அர்ஜுனுக்கும் ஊரை கூட்டி அத்தை கல்யாணத்தை நடத்த போறாங்க. அத பார்த்து வயிறெறிஞ்சு நீ சாக போற. பாக்கலாமா? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. இனியா அதையும் பாக்கலாண்டி, யாரு நினைக்கிறது நடக்குதுன்னு. அம்மா, சாரிம்மா. சரி விடுப்பா, அதான் மேரேஜ் நடக்கலையே, அப்புறம் எதுக்காக அத பத்தி பேசிக்கிட்டு. பாட்டி, ஐயோ, என்ன பாட்டி பண்ணல? இரு, எனக்கு ஒண்ணு கேக்கல. இப்படி வா. ஐயோ, அம்மா, நான் அப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு காரணம் இருக்குமா? என்னப்பா இது? சொல்றேம்மா. அம்மா, உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா. சாரிப்பா, அன்னைக்கு அவ்வளவு நடந்திருக்கா? ஆமாம்மா. இப்ப தெரியுதா ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் எதுக்கு போனேன்னு? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாவே புரியுது. நான் தான் உன்னை புரிஞ்சுக்காம போயிட்டேன். அதுவும் இல்லாம நான் உன்னை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன்பா. சரி அதெல்லாம் விடு. உன்னோட கல்யாணம் ரொம்ப விமர்சையா சூப்பரா நடக்கும்பா. அந்த நம்பிக்கை எனக்கு அதிகமா வந்துருச்சு. சரி சரி, இந்த பாக்ஸ நீ முதல்ல உங்க அப்பா போட்டோ முன்னாடி வை. எல்லாம் அப்பா பாத்துக்குவாரு. ஓகேம்மா. அம்மா, இப்பதாம்மா என் மனசுல இருந்த பெரிய பாரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அப்பா எல்லாத்தையும் பார்த்துப்பா, நான் நம்புறேம்மா. நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நல்லபடியா நடக்கணும். நீங்க ரெஸ்ட் எடுங்க. சரிப்பா. ஏய் வேண்டாடி. யாரு? உன் புருஷன். ஐயோ, பாப்பாட்டி பாப்பாட்டி. சீக்கிரம் ஓடு ஓடு. பேப்பர் வச்சு படத்தை பாரு. குடு குடு. பேப்பர்லாம் படி. ஏய் பாடி.
ஐயோ சுட்டாடி ஏறாதுடி என் மேல விடுடி. அடியே என்னடி இவ இன்னும் தூங்கல போல இருக்கே. பேசாம மயக்க ஸ்ப்ரே எடுத்துட்டு வந்து மூஞ்சில அடிச்சு விட்டுருவோமா? பாட்டி வேணாம், அதெல்லாம் பண்ணா நம்ம மேல சந்தேகம் வந்துடும். எப்பவுமே இந்த மாதிரி ராத்திரி நேரத்துல வீடு புகுந்து ஆட்டை போடணும்னா பொறுமையா வெயிட் பண்ணணும். அவங்க டீப் ஸ்லீப்க்கு போற வரைக்கும் காத்திருக்கணும். அப்புறம் பூனை மாதிரி அடி மேல அடி வச்சு உள்ள போகணும். உன் அனுபவம் எல்லாம் எனக்கு ஏதுடி. தலான் எடுத்து மூஞ்சில வச்சு ஒரே அமுக்க அமைக்கலாண்டி. ஐயோ அம்மா பாட்டி. என்ன சத்தம் அது? லைட்ட போட்டுட்டா. பள்ளி மாதிரி அந்த பக்கம் போயிட்டாலே, இவ வேற எட்டி பாக்குறாளே. யாருமே இல்லையே. ஐயோ இதுக்குள்ளயும் போக முடியாது. ஆனா சத்தம் கேட்டுச்சே. அப்பாடா, அப்பா கொஞ்ச நேரம் தூங்கட்டும். அடியே இனியா, இப்ப எந்திரிக்காத. நான் எந்திரிச்சு உசு உசுன்னு சொல்றேன், அப்ப எந்திரி. ஓகே பாட்டி. சனியனே நல்லா சத்தமா சொல்லுடி. உன் அத்தைக்காரி எந்திரிக்கட்டும். கோந்தாடி. ஐயோ ஐயோ அந்த குந்தாடி எந்திரிச்சு வாடி. பூட்டிய தூக்கு. ஏய் ஐஃபை அடிச்சுக்க, ஐஃபை அடிச்சுக்க. இருடி 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 இருடி. பாட்டி, நல்ல வேளை இந்த பெட்டி நமக்கு கிடைச்சிருச்சு பாட்டி. இனிமே யாராலையும் நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. அர்ஜுன் எனக்கு தான். அந்த வசுந்தரா இருக்காளே, அவளால கூட என்ன எதுவுமே பண்ண முடியாது. அப்படி என்ன ரகசியத்தடி இந்த பொட்டிக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்கான் அந்த விளங்காத பைய? ஏண்டி பொட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதானே நாம ஏதாவது பிளான் பண்ண முடியும். அப்பதானே நீ இந்த அர்ஜுனை கட்டிக்க முடியும். ஆமா பாட்டி, எனக்கும் எல்லாம் புரியுது. ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி பார்க்கலாம். குடு பாட்டி, நான் ட்ரை பண்றேன். ஏய் 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 டென்ஷன் ஆகாம தரடி. ஏய் இந்த 3 டிஜிட் நம்பர் இருக்குல்ல, அதெல்லாம் போடு. 3 டிஜிட்னா என் தலை எழுத்து ஒரு இழவும் தெரியாது. 100ல இருந்து 999 வரைக்கும் எல்லா நம்பரையும் போட்டு பாரு. பாட்டி, அவ்வளவு நம்பர் நான் எப்படி போட முடியும்? அர்ஜுன் வேணுமா வேணாமா? வேணும் பாட்டி. அப்ப போட்டு பாரு. போடு சும்மா. 100. போலீஸோட நம்பரா? நீ போடு 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 பாட்டி. போடு போடு போடு. 105. ஐயோ என்னடி திறந்துச்சா? ஐயோ பாட்டி, திறக்கல பாட்டி. போடுறி. 4 நம்பர் போடுறதுக்குள்ள 40 தரம் புலம்புறேன். மீனாட்சி, காஃபி கேட்டல, சீக்கிரம் கொண்டு வா. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம வீட்டு விட்டு போக போறவன். அவளுக்காக இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லாது, எனக்கு பிடிக்காது. கொஞ்ச நாள்ல வெளிய போறதுக்கு ஹாசினி என்ன கான்ட்ராக்ட் லேபரா? மீனாட்சி எங்க? மாமா, இப்ப எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? நீங்க காஃபி கேட்டீங்க, வந்துருச்சு. குடிக்க வேண்டியதானே? அது குடிங்க
வேணாம் மாமா, நான் என்ன விஷத்தையே வச்சு தர போறேன். அதுக்கு இல்ல, சக்கரை இல்லம்மா. இல்லையே, போட்டேனே, எங்க கொடுங்க. இல்ல மாமா, கரெக்டா தான் இருக்கு. ஆ? அதுக்குள்ள சக்கரை போட்டியா? இல்ல, கம்மியா தான் இருக்கு. கொடுங்க. நான் குடிச்சதை உங்களை குடிக்க வச்சிட்டல, இப்போ புருஷன் பொண்டாட்டி ஆன மாதிரி இருக்கு. சக்கரை போட்டிருக்கு மாமா. சரி, பத்துலனா நான் போய் போட்டுட்டு வரேன். ம். அம்மாவோட ரூம்ல நைட் ஒரு முக்கியமான பெட்டி எடுத்து வந்து வச்சேன். பெட்டிய காணோம். யாராவது பாத்தீங்களா? அதுல என் ஹாட் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. சொல்லுங்க தயவு செஞ்சு. யாராவது எடுத்தீங்களா சொல்லுங்க. அந்த பெட்டி எப்படி அம்மாவோட ரூமுக்கு போச்சு? என்னடி அடுத்த ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு போல? ஆமா மம்மி, என்னென்ன காமெடி எல்லாம் நடக்க போகுதோ. சரி, அண்ணி ரூமுக்குள்ள போந்து யாரடி எடுத்துட்டு போயிருப்பா? தெரியலையே மம்மி. ஏன் இப்படி அமைதியா இருக்கீங்க? அந்த பெட்டி என் லைஃப்ல ரொம்ப முக்கியமானது. அத ரொம்ப பத்திரமா பாதுகாத்துட்டு வரேன். யாரா எடுத்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கொடுத்துருங்க. அந்த பெட்டி இல்லாம என் வாழ்க்கையே இல்ல. பாத்தியாடி எப்படி பதறான் பாரு உன் ஆளு. பெட்டிக்குள்ள ஏதோ ரகசியம் இருக்கு. ஆமா பாட்டி, என் ரூம்ல இருந்த பெட்டி எப்படி காணாம போகும்? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது அர்ஜுனோட வாழ்க்கை பிரச்சனை. யாராவது அந்த பெட்டியோட முக்கியத்துவம் தெரியாம எடுத்திருந்தா தயவு செஞ்சு திருப்பி கொடுத்துருங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு கொடுத்துருங்க. அந்த பெட்டி இல்லாம என் வாழ்க்கையே இல்ல. என்ன அர்ஜுன் சார் கூப்பிட்டு? வசு, தம்பி ஏதோ பெரிய பிளாக் பாக்ஸ காணும்னு சொல்லுது. நீ என்னமா ஆடி அசைஞ்சிட்டு வர? அந்த பெட்டி நீதான் எடுத்தியா? என்னது, பெட்டிய காணுமா? நான் அந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டேன். இந்த எடுக்கிறது மறைக்கிறது இதையெல்லாம் நான் எதுக்கு செய்ய போறேன்? அப்போ நாங்க செய்யறோங்கறியா? ஏய் உன்னை அப்படியே போட்டேன்னு வச்சுக்கே. யாட்டி என்ன பேச்சு பேசுற? மாமா இவ்ளோ ஃபீல் பண்ணி கேக்குறத பார்த்தா ரொம்ப முக்கியமான பொட்டியா இருக்கும் போல. அக்கா, நீங்க எடுத்திருந்தா கொஞ்சம் கொடுத்துருங்களேன். மீனாட்சி, என்ன நீ? நான் பொத்தும் பொதுவா எல்லார்ட்டையும் கேட்டுட்டு இருக்கேன். நீ என்னடானா வசுவ சந்தேகப்பட்டு அவகிட்டே கேக்குற? அவ அந்த மாதிரிலாம் இல்லம்மா. இவன் திருந்த மாட்டான்டி. இது பாரு வசு, என் ஹாட் ஃப்ரெண்ட் சம்பந்தப்பட்ட சீக்ரெட் உள்ள பாக்ஸ் அது. நான் நேத்து ராத்திரி அம்மா ரூம்ல கொண்டு போய் வச்சேன். அந்த பாக்ஸ் தான் காணோம். நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. எனக்கு டென்ஷனா இருக்கு. நான் வரத்துக்குள்ள அந்த பாக்ஸ் அந்த ரூமுக்குள்ள இருக்கணும். அப்படி இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இந்த பாக்ஸ்ல இருக்கிறத நாம கண்டுபிடிச்சே தீரணும். இல்லனா உனக்கு தாண்டி ரிவீட். கரெக்ட் தான் பாட்டி, ஆனா இந்த பாக்ஸ தான் திறக்கவே முடியலையே. ஏண்டி இனியா பாட்டி, இந்த செல்போன் சார்ஜர் இருக்குல்ல, அந்த ஒயரை இதுக்குள்ள விட்டு அப்படியே சார்ஜ் ஏத்தி பாப்போமா? அப்படி சார்ஜ் ஏறினா பெட்டி டமால் உடனே திறந்துரும்ல. ஐயோ பாட்டி, இப்பதான் தெரியுது தாத்தா உன்னை விட்டு ஏன் ஓடி போனாருன்னு. ஏய், இப்பதுக்கு அந்த ஆளை பத்தி பேசுற? இப்படி எல்லாம் பேசுறேன்னு வச்சுக்கே, எனக்கு வர்ற ஆத்திரத்துல அந்த பொட்டி அப்படியே தூக்கி போட்டு ஓடி. ஏண்டி உடைச்சிடாத பாட்டி, அதுக்குள்ளதான் என் எதிர்காலமே இருக்கு பாட்டி. உன் எதிர்காலம் தெரியணும் தாண்டி இதை உடைக்கிறேன்னே சொல்றேன். முடியலடி. ரூம்குள்ள வந்து யாரோ தூக்கிட்டு போற அளவுக்கு அந்த பெட்டியில என்ன மேடம் இருந்துச்சு?
அந்த பாக்ஸ் கிடைக்கிற வரைக்கும் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். அதான் நல்லது. மேடம் சொல்ல வேணாம்னு நினைச்சா வேண்டாம் மேடம். சச்ச, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவனோட ஹார்ட் ஃப்ரெண்ட் சம்பந்தப்பட்ட பொருள் ஒண்ணு அதுல வச்சிருந்தான். அது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் வசு. நான் கூட கவனிச்சிருக்கேன் மேடம். அர்ஜுன் சார் அந்த பாக்ஸ பத்திரமா தான் வச்சிருப்பாரு. நான் கூட பாத்திருக்கேன். ஆனா அத பத்தி அவர்கிட்ட கேட்டதில்ல. அர்ஜுன் சாரும் அந்த பாக்ஸ பத்தி என்கிட்ட சொன்னதே இல்ல. இல்ல வசு, அவனோட ஹாட் ஃப்ரெண்டுக்கும் அவனுக்கும் இடையில இருந்த ரிலேஷன்ஷிப்புக்கான ஆதாரம் அந்த பாக்ஸ்குள்ள தான் இருக்கு. அதான் கூடிய சீக்கிரமே அர்ஜுன் இனியாவோட கல்யாணம் நடக்க போகுதே. அப்போ எல்லாமே வெளியில தெரியதானே போகுது. சரி மேடம், எனக்கு புரியுது. எப்படியும் பாக்ஸ கண்டுபிடிச்சிடலாம் மேடம். நீங்க அத பத்தி எதுவும் கவலைப்பட வேணாம். நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? அத நீ கண்டுபிடிச்சிருவங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு வசு. மேடம் நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க. பாக்ஸ் கண்டிப்பா கிடைச்சிரும். சரியா மேடம்? ஓகே சார், நீங்க வந்துருங்க. நீங்க வந்துதான் சார் பாக்ஸ கண்டுபிடிக்கணும். வீட்ல இருக்கிற யாரோ வெளியே போகாம நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். ஐயோ என்ன பாட்டி என்ன பண்ற? கொஞ்சம் தான் சாப்பிட்டியா? பரோட்டா ஆர்டர் பண்ணுவா. என்ன ஒரு மாதிரியா நிக்கிறீங்க? ஓகே சார், நீங்க வந்துருங்க. நீங்க வந்துதான் சார் பாக்ஸ கண்டுபிடிக்கணும். வீட்ல இருக்கிற யாரோ வெளியே போகாம நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். ஐயோ என்ன பாட்டி என்ன பண்ற? கொஞ்சம் தான் சாப்பிட்டியா? பரோட்டா ஆர்டர் பண்ணுவா. என்ன ஒரு மாதிரியா நிக்கிறீங்க? ஒரு மாதிரியா நிக்கிறமா? தம்பியோட பொட்டிய காணுமே நாங்க தவிச்சுக்கிட்டு இருக்கோம். கவலையில பாதியா நான் இழைச்சு போயிட்டேன். ஒரு மாதிரியா நிக்கிறோங்களா? தக்காளி சட்னிய தாளிக்காமையா இறக்கி வைக்க முடியும்? பேசுறா பாரு பேச்சு. இது பாருங்க பாட்டி, நான் எதுக்கு இப்போ இங்க வந்தேன்னா அர்ஜுன் சார் பெட்டிய காணோம்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. இப்போ இன்ஸ்பெக்டர் தான் போன்ல பேசிட்டு இருந்தாரு. பெரிய போலீஸ் படியோட இங்க வந்துட்டு இருக்காராம். யாரு வந்தா எங்களுக்கு என்ன? இந்த அர்ஜுன் தம்பி கிட்ட துப்பாக்கி இருக்குன்னு தெரிஞ்சும் பொட்டிய யாரோ அடிச்சிட்டு போயிட்டாங்க. துப்பாக்கிக்கே பயப்படாதவங்க போலீஸ்க்கா பயப்பட போறாங்க? போடி. நானே பாக்ஸ காணோம்னு போலீஸ் வராங்கன்னு சொல்றேன். நீங்க என்னடானா அந்த கவலையே இல்லாம இருக்கீங்க? போலீஸ் வந்தா எங்களுக்கு என்ன பயமா? அதானே, மிலிட்டரியில இருந்து பீரங்கியே எடுத்துட்டு வந்தாலும் நாங்கெல்லாம் பயப்படவே மாட்டோம். போடி. பாட்டி போலீஸ் மட்டும் இல்ல, போலீஸோட நாயம் வருது. அது திருடினவங்களை கண்டுபிடிச்சு ஒரே வார கவிடும். கவ்வுற இடத்துல 1 கிலோ சத அம்பேல். அதனாலதான் யாராவது தெரியாம எடுத்திருந்தா கூட குடுத்துருங்கன்னு சொல்லிட்டே வர. இது உங்களுக்கும் பொருந்தும். பார்த்து சூதானமா நடந்துக்கோங்க. பொட்டி உங்ககிட்ட இருந்தா என் நம்பருக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுங்க.